ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி குழந்தைங்களாம் ரெடி பண்ணிவிட்டு கோவில் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து பெரிய குட்டியோட பர்த்டே. ஊர்லேருந்து வரும்போதே 2 பேருக்குமே வந்து பர்த்டேக்கான ட்ரெஸ் அங்கேயே வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பேருக்குமே கொஞ்சம் ஓவர் சைஸாக தான் இருந்தது. இருந்தாலும் வேறு எதுவும் வாங்கணும்னு சொல்லிட்டு மனசு வரல. கொஞ்ச நேரம் தான் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் குளிர்காலம்லாம் வந்துடும். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே வந்து 2 பேருமே கொஞ்சம் வளர்ந்துருவாங்கன்னு நினச்சிட்டு எனக்கே வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டேன். பக்கத்தில் இருக்க கோவில் தான் போயிருந்தோம். கோவில் போயிட்டு அப்படியே கேக்கும் வாங்கிட்டு போயிடுவோம். திரும்பலாம் வந்து இவ்வளோ தூரம் வர முடியாது. அவனே வந்து செலக்ட் பண்ணான். எனக்கு இந்த கேக் தான் வேணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கேக் தான் வாங்கியிருந்தோம். நம்ம ஊர்லலாம் இந்த ஸ்வீட் கடையிலலாம் போயிட்டு ஸ்வீட்லாம் பார்த்தோன்னா கண்ணு பறிக்கும். இங்கே எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. என்னன்னே தெரியாது. அது எப்படி இருக்கும்னு தெரியாமல் நமக்கு எப்படி அந்த ஆசை வரும். சும்மா அப்படியே பார்த்துட்டு பன்னீர் தயிரெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு பர்த்டே பாய் தான் இன்றைக்கி மெனு எல்லாம் கொடுத்தாரு. என்னென்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு பன்னீர் பிரியாணி தான் கேட்டிருந்தாரு. சரி பன்னீர்லாம் வாங்கிட்டே வந்திருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல. இந்த பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக வந்து லஞ்ச் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு லேசாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணி பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்குனதுக்கப்புறம் இந்த பன்னீரை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தான் மசாலா பிடிக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனா பிரியாணி ரெடி ஆகிடும். எனக்கு என்னவோ மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல் கொஞ்ச நாளாகவே ரொம்ப கிரேவிங்காக இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு நான்வெஜ்லாம் வேணவே வேணாம். டெய்லி பன்னீர் கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் தயிர் வச்சு கொடுத்தாச்சு.